1 இயர் முன்னாடி 30 பிசினஸ் ஓனர்ஸ் கூட பேசுறேன்னா அதுல ஒரு டீல் க்ளோஸ் ஆகிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆனா அதுவே இப்போ எனக்கு சேம் சினாரியோல 3 to 4 கிளைண்ட்ஸ் கூட டீல் க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த டிராஸ்டிக் சேஞ்சை என்னால் எப்படி பண்ண முடிஞ்சு, கிளைண்ட் கூட பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Hi guys, this is day 35 of documenting my freelancing journey. First of all, கிளைண்ட் கூட எப்படி கோல் கால் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அது மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்ற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அவங்க கூட மீட்டிங் போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்றதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட்டுக்குள்ள போய் அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்துப்பேன். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள், ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்துல யூனிக்கா இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டு, இதே சிமிலர் சர்வீஸ் மார்க்கெட்ல எந்தெந்த பிசினஸ்லாம் பண்றாங்க அப்படின்றத ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். உங்க கிளைண்டோட பிசினஸை எண்ட் யூசர்ஸ் எப்படிலாம் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா டாப்ல வர எல்லா சைட்டுமே உங்களோட காம்படிட்டர்ஸ் தான். இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் என்னோட கிளைண்டோட பிசினஸுக்கு எண்ட் யூசர்ஸ் எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்றதே எங்களுக்கு தெரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அதுவுமே சிம்பிளான ப்ராசஸ் தான். உங்களோட கிளைண்டோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் இந்த செம்ரஷ்னு ஒரு டூல் இருக்கும், அந்த டூலில் பேஸ் பண்ணி சர்ச்னு கொடுங்க. அதை சர்ச் பண்ண பிறகு செம்ரஷே உங்க வெப்சைட்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளைண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுலேயே வந்துடும். ஸோ அந்த கீவேர்டை எடுத்துட்டு போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், உங்களோட காம்படிட்டரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம காம்படிட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம எங்கே வீக்காக இருக்கோம், அவங்க எப்படி அவங்கள பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணால் நம்மளோட கிளைண்ட்டுக்கு அவங்க பிஸ்னஸை பற்றின புது புது விஷயங்கள்லாம் தெரிய வரும். எக்ஸாக்டாக இதே விஷயத்தை தான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இப்படி பண்ணனால நெக்ஸ்ட் டேவே டீல் க்ளோஸ் ஆனதெல்லாம் நிறைய. ஸோ இந்த எக்ஸலில் இன்னும் டீட்டெயிலாக நான் எப்படி கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன்றதை கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல மீட்டிங் ப்ரிப்பரேஷன்றதை டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.